This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. So இந்த BuyMode e-shopping app இப்போ Play Storeலயும் இருக்கு, App Storeலயும் இருக்கு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதுல எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளா இருக்கும். அதுவும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாவும் இருக்கும். So download now and shop now. Hello guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் வீடியோவில் எண்டு ஸ்க்ரீன் ஆட் பண்ணோம் இல்லையா, ஐகார்டு ஆட் பண்ணுறது, எண்டு ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒய்டி ஸ்டுடியோ டெஸ்க்டாப் லாகின் அப்படின்னு கூகுள் க்ரோமில் போயிட்டு நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டில் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு வரும். அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோ டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் ஆகும். நமக்கு இப்போது இந்த மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, சைடில் லெஃப்ட் சைடில் கார்னரில் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் இப்போ நமக்கு விசிபிளாக தெரியும். இதில் என்ன பண்ணணும்னா, அந்த குட்டி ஸ்கொயராக பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். எந்த வீடியோக்கு நம்ம ஐகார்டு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எண்டு ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன், பாட்டமில் எண்டு ஸ்க்ரீன், அப்புறம் ஐகார்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஃபஸ்ட் நம்ம எண்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுறோம். எண்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இப்படி தான் செலக்ட் ஆகும். இதில் லெஃப்ட் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் கார்னரில் தெரிகிற எலிமெண்ட் அப்படின்னு ப்ளஸ் சிம்பிளோடு இருக்கும். அதை தான் நம்ம கிளிக் பண்ணோம். இப்போ அதில் 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரியும். அதில் வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம், சேனல்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், இல்லை லிங்க், எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வீடியோ நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் என்ன, அவங்களே யூடியூபே நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட், பெஸ்ட் ஆஃப் வியூவர், அப்புறம் சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட் தான் எப்போவுமே கொடுக்கணும். ஏன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நம்ம அப்டேட்டடாக அப்போ என்ன போட்டிருக்கோமோ அது நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டில் தான் நம்ம மோஸ்ட்லி சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நான் இதை சூஸ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் செகண்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே தெரியுது பார்த்தீங்களா ப்ளஸ் சிம்பிள், அதை நம்ம கிளிக் பண்ணியும் நம்ம எண்டு ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சப்ஸ்கிரைப்னு இருக்கு இல்லையா, அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம லோகோ இப்படி நமக்கு விசிபிளாக தெரியும் நம்ம எண்டு ஸ்க்ரீனில். ஸோ லென்த் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 எண்டு ஸ்க்ரீன், 3 எண்டு ஸ்க்ரீன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லென்த் ரொம்ப கம்மியான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரே ஒரு எண்டு ஸ்க்ரீன் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு ஐகார்டு மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் ஐகார்டு ஆட் பண்ணுறது. கீழே தெரியுது இல்லையா ஐகார்டு, அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அதே மாதிரி ஐகார்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வீடியோஸ் மட்டும்தான், அதில் வந்து சப்ஸ்கிரைப் ஆட் பண்ண முடியாது. வீடியோஸ், பிளேலிஸ்ட் மட்டும்தான், சேனல்ஸ் இந்த மாதிரி தான் ஆட் பண்ண முடியும் ஐகார்டில். ஸோ இப்போ இதில் நான் வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இதில் நம்ம என்ன வீடியோ வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோ சூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த வீடியோ எனக்கு விசிபிளாக தெரியுது. இங்கே கீழே எலமெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ்ஸுலையும் நம்ம அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணியும் நம்ம எந்த வீடியோஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மோஸ்ட்டாக நம்ம எந்த வீடியோஸ் நம்ம ஷோ, அவ்வளோதான். இதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளோட வீடியோவில் எண்டு ஸ்க்ரீனும் ஐகார்டும் ஆட் ஆயிரும். இதே மாதிரி நம்ம எந்தெந்த வீடியோஸ்க்கெலாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பேக்குக்கு வந்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் தெரியுது இல்லையா, இதில் எந்த வீடியோஸ்க்கு நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ்க்கு எண்டு ஸ்க்ரீன் ஆட் ஆயிரும். அதே மாதிரி ஐகார்டும் ஆட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.